டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணும்போது எந்த சப்ஜெக்ட்டுக்கும் வேர் டு ஸ்டடி பார்க்குறது ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கும்ல. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் டைமை சேவ் பண்ண போகுது. நான் உங்களை மாதிரியே ஒரு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் 5 வருஷமாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த சீரீஸில் என்ன படிக்கணும், என்ன ஸ்கிப் பண்ணலான்னு கிளியராக சொல்கிறேன். வணக்கம் நண்பர்களே, இது அழல் ஸ்டடி சர்க்கிள். இது சீரியஸாக எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு மட்டும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாலிட்டியோட வேர் டு ஸ்டடி. இந்த சப்ஜெக்ட்டுக்கு ஃபவுண்டேஷன் ரொம்ப முக்கியங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் சோர்ஸ். ஸோ நம்ம சமச்சீர் கல்வியில் எந்த டாபிக் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். பாலிட்டியை பொறுத்தவரையுமே மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மார்க்ஸ் ஃபார் சிங்கிள் சப்ஜெக்ட் அப்படின்றதுனால ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போது. ஸோ நம்ம ஃபவுண்டேஷனை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணணும், கரெக்டாக? ஸோ நான் இங்கே பிரித்து கொடுத்துருக்கேன். ஓகே, ஒரு செக்மெண்ட்டாக பிரித்து கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் பாருங்கள், கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, Preamble to Constitution, Salient Features of Constitution, Fundamental Rights, Fundamental Duties, DPSP. இது எல்லாமே எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 6th ஸ்டாண்டர்டில் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்ற ஒரு லெசனில் இருக்கும். அண்ட் 6th ஸ்டாண்டர்டில் நேஷனல் சிம்பிள்ஸ்ன்ற ஒரு லெசன் இருக்கும். அடுத்து 10th ஆன இந்தியன் கான்ஸ்டியூஷன், 12th இந்தியன் கான்ஸ்டியூஷன், 11th 12th புக்கை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க. அதுதான் பயங்கரமான ஒரு ஃபவுண்டேஷன் கொடுக்கும். உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 11th 12th கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாதீங்க. அண்ட் 6th ஸ்டாண்டர்டில் அண்டர்ஸ்டாண்டிங் டைவர்சிட்டின்னு ஒரு லெசன் இருக்கும். அப்புறம் அச்சீவிங் ஈக்குவாலிட்டி அப்படின்ற ஒரு லெசன் இருக்கும். அண்ட் 7th ஸ்டாண்டர்டில் ஈக்குவாலிட்டி அப்படின்ற லெசன் இருக்கும். இது போக நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மிகாந்த் புக்கு, இல்லை அப்படின்னா சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியோட A3 புக் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. அண்ட் செகண்ட் பாருங்கள், யூனியன் ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி சிட்டிசன்ஷிப். இது ரெண்டுமே 10th சோஷியல் சயின்ஸில் இந்தியன் கான்ஸ்டியூஷன், 12th பொலிட்டிக்கல் சயின்ஸில் இந்தியன் கான்ஸ்டியூஷன், சிட்டிசன்ஸ் அண்ட் சிட்டிசன்ஷிப்னு சொல்லிட்டு 8th சோஷியல் சயின்ஸில் இருக்கும். அண்ட் சேலஞ்சஸ் ஆஃப் நேஷன் பில்டிங் அப்படின்னு சொல்லி 12th ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸில் லெசன் 7. ஓகே, அடுத்த டாபிக் பாருங்கள், யூனியன் எக்ஸிக்யூட்டிவ், யூனியன் லெஜிஸ்லேச்சர். இது ரெண்டுமே 10th ஸ்டாண்டர்டில் யூனியன் கவர்மெண்ட்னு ஒரு லெசன் இருக்கும். அண்ட் 12th ஸ்டாண்டர்டில் 2.1 to 2.5 சரியா? லெஜிஸ்லேச்சர் அப்படின்றது, எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்றது 12th ஸ்டாண்டர்டில் 3.1லேருந்து 3.4 வரையும். ஓகே, அண்ட் அடுத்து ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் பார்த்தீங்கன்னா ஹவு த ஸ்டேட் கவர்மெண்ட் ஒர்க்ஸ்னு சொல்லி 8th ஒரு சாப்டர் இருக்கும். அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லி 7th ஒரு சாப்டர் இருக்கும். அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் 10th ஸ்டாண்டர்டில் 3.1லேருந்து 3.4 வரையும், எக்ஸிக்யூட்டிவில் 12th 3.5 மட்டும், லெஜிஸ்லேச்சரில் 12th 2.6ம் 2.7. ஓகே, அடுத்து நமக்கு முக்கியமான சாப்டரான லோக்கல் கவர்மெண்ட்ஸ், பஞ்சாயத்து ராஜ் லோக்கல் கவர்மெண்ட் சொல்லி 6th ஸ்டாண்டர்ட், 9th ஸ்டாண்டர்ட், 11th ஸ்டாண்டர்டில் இருக்கும். அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் ஃபெடரலிசம், சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் ஃபெடரலிசம் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி 12th ஸ்டாண்டர்டில் ஒரு லெசன் இருக்கும். அதை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், எலெக்ஷன்றது, எலெக்ஷன் அண்ட் இட்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்னு சொல்லி 11th ஸ்டாண்டர்டில் இருக்கும். எலெக்ஷன், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் ப்ரெஷர் குரூப்ஸ்ன்னு சொல்லிட்டு 9th ஸ்டாண்டர்டில் ஒரு லெசன் இருக்கும். அண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு சொல்லி 7th ஸ்டாண்டர்டில் இருக்கும். நெக்ஸ்ட் டாபிக் ஜுடிஷியரி இன் இந்தியா, ரூல் ஆஃப் லா. இது ஜுடிஷியரின்னு சொல்லி 8th ஸ்டாண்டர்ட் புக்கில். அண்ட் யூனியன் கவர்மெண்ட் 2.6 அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் 3.5. அப்புறம் 10th சாப்டர்லேயே இருக்கும். அடுத்து இந்தியன் ஜுடிஷியரின்னு சொல்லி 12th ஸ்டாண்டர்டில் இருக்கும் பொலிட்டிக்கல் சயின்ஸில். அண்ட் பாருங்கள், கரப்ஷன் இன் பப்ளிக் லைஃப், ஆன்டி கரப்ஷன் மெஷர்ஸ், லோக்பால், லோக் ஆயுக்தா, ரைட் டு இன்ஃபர்மேஷன். இது எல்லாமே நீங்கள் A3 புக்கில் படிச்சுக்கோங்க. ஏன்னா ஸ்கூல் புக்கில் அவ்வளோ இன்ஃபர்மேஷன் கிடையாது. ஸோ சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியோட A3 புக் படிங்க, இல்லைன்னா லக்ஷ்மிகாந்தையுமே எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்க்கு ரெஃபர் பண்ணிக்கோங்க. அண்ட் எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விமன் எம்பவர்மெண்ட் சொல்லி 7th ஸ்டாண்டர்டில் ஒரு லெசன் இருக்கும். அதை நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியோட A3 புக்கை கவர் பண்ணிக்கோங்க. அண்ட் ஏன் A3 புக் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் சமச்சீர் கல்வியில் இருக்கிறது ப்ளஸ் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதனால தான் நான் A3 புக் சொல்கிறேன். அடுத்த டாபிக் பாருங்கள், கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஃபோரம். இது மார்க்கெட் அண்ட் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் சொல்லிட்டு 7th ஸ்டாண்டர்டில் ஒரு லெசன். கன்சியூமரிசம் சொல்லிட்டு 12th காமர்ஸில் ஒரு லெசன் இருக்கும். அண்ட் கன்சியூமர் ரைட்ஸ், டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ன்னு சொல்லி 12th ஸ்டாண்டர்டில் காமர்ஸில் ஒரு லெசன் இருக்கும். காமர்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஹியூமன் ரைட்ஸ் சார்ட்டர், ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் UNOன்னு சொல்லி 8th அண்ட் 9th ரெண்டுலேயுமே இந்த மாதிரி லெசன்ஸ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டாபிக் பாருங்கள், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் பொலிட்டிக்கல் சிஸ்டம் இன் தமிழ்நாடு அண்ட் இந்தியா, பப்ளிக் ஒப்பீனியன் அண்ட் பார்ட்டி சிஸ்டம் சொல்லி 11th ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸில் ஒரு லெசன். அண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்ன்னு சொல்லி 11th பாலிடிக்ஸில் 2017 எடிஷன். ஓகே, எலெக்ஷன், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், ப்ரெஷர் குரூப்ஸ்ன்னு சொல்லிட்டு 9th, அது ஏற்கனவே நம்ம படித்த லெசனாக தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். அண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்ன்னு சொல்லி 7th ஒரு லெசன் இருக்குது. அதையும் நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தவரையுமே தி ஹிந்து அண்ட் மந்த்லி கம்பைலேஷன் ஏதாவது யூடியூப் சேனலில் போட்டாங்க அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்மளும் போடுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஓகே,
அண்ட் ஃபவுண்டேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய சோர்ஸ் வந்து இந்தியன் பாலிட்டி பை லக்ஷ்மிகாந்த். எப்படி படிக்கணும்னா லைன் பை லைன் படிக்கணும்னு இல்லைங்க, கீவேர்ட்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மல்டிபிள் ரிவிஷன்ஸ் தான் சீக்ரெட். ஓகே, புக்ஸ் படித்து சிலபஸ் பார்க்கலன்னா நிறைய அன்னெசரி டாபிக்ஸ் படிச்சிருவோம். ஸோ டிஎன்பிஎஸ்சி சிலபஸை செக் பண்ணுங்கள், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்துட்டு படிக்கணும். அப்போ தான் வந்து ஸ்மார்ட்டாக ப்ரிப்பேர் பண்ண முடியும். அண்ட் மோஸ்ட் ஆஸ்பரன்ஸ் பண்ணுற பிக்கஸ்ட் மிஸ்டேக் என்ன அப்படின்னா வந்து டூ மெனி புக்ஸ், டெய்லி நியூ யூடியூப் வீடியோஸ் வந்து பார்க்குறது அண்ட் ரிவிஷன் பண்ணாமல் இருக்கிறது. அப்போ என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபியூ சோர்ஸ் ப்ளஸ் மல்டிபிள் ரிவிஷன் தான் வந்து சக்ஸஸ்க்கான சீக்ரெட்டே. ஓகே, ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து சிம்பிளாக வந்து ஃபவுண்டேஷனை பில்ட் பண்ண போகிறோம். அண்ட் ஒரு கோர் சோர்ஸான இந்தியன் பாலிட்டி பை லக்ஷ்மிகாந்த் வந்து வச்சுக்க போகிறோம். சிலபஸ் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷினை பார்த்துட்டு அதுக்கப்புறம் படிக்க போகிறோம். அண்ட் கண்டினியூஸாக ரிவிஷன் பண்ண போகிறோம். இதை ஃபாலோ பண்ணால் கன்ஃபியூஷன் இல்லாமல் ப்ரிப்பேர் பண்ணலாம். இந்த மாதிரி டெய்லி வேர் டு ஸ்டடி கிளாரிட்டி வீடியோஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு சப்ஜெக்டோட வேர் டு ஸ்டடியை பார்ப்போம். தேங்க்யூ.